السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இன்றிலிருந்து இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான சூரா. இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இந்த இரவு தூங்குவதற்கு முன் 1000 வசனங்களை ஓதுங்கள் என்று கூறிய பொழுதே அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு திக்ருகளை செய்துவிட்டு நாம் வீட்டுக்கு சென்று வீட்டினுடைய வேலைகளை பூர்த்தி செய்துவிட்டு நாம் எவ்வாறு 1000 வசனங்களை ஓதுவது என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சூறாவை ஓதினால் குர்ஆனிலே 1000 வசனங்களை ஓதியதற்கு சமனாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், குர்ஆனிலே ஏராளமான சிறந்த சூறாக்கள் இருக்கின்றது, அந்த சூறாக்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஏன் இந்த சூறாவுக்கு இருக்கின்றது என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதயத்தை அதாவது பிரட்டக்கூடிய வசனங்களை கொண்டதாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சூறா தான் சூரத்துத் தகாசூர், பேராசை என்று பொருள்படக்கூடிய ஒரு சூரா. 8 வசனங்களை உள்ளடக்கிய சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹாகுமுத் தகாசுர், செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கிவிட்டது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை. கல்லா சௌஃப தஅலமூன், அவ்வாறில்லை, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், அவ்வாறல்ல, மெய்யான அறிக்கை கொண்டறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது. லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நഈம், பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த